விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோட் ஷோ நடத்திய நிலையில் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் நிர்வாகிகள் உடனான கூட்டத்தில் அனைவரும் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் செய்து கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன்படி விழுப்புரம் மாவட்டத்திற்கு 2 நாள் பயணமாக நேற்று மாலை சென்றார். சென்னையில் இருந்து காரில் வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மாவட்ட எல்லையான ஓங்கூர் சுங்கச்சாவடி அருகில் கட்சியினர் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் திண்டிவனத்தை அடுத்த ஒலக்கூர் பகுதியில் செயல்படும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். படுக்கை வசதி, மருத்துவமனை ஊழியர்கள் வருகை பதிவேடு, நோயாளிகள் பதிவேடு, கழிவறை பகுதிகளை முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதையடுத்து திண்டிவனம் நகர் வரை வாகனத்தில் வந்த முதலமைச்சர் அதன் பின்னர் ரோட் ஷோ மேற்கொண்டார். சாலையின் இருபுறமும் காத்திருந்த பொதுமக்கள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். கலைக்குழுவினருடன் முதலமைச்சர் சில வினாடிகள் கோலோட்டத்தில் கலந்து கொண்டு மகிழ்ந்தார். மாற்றுத்திறனாளிகளை கண்டதும் தேடிச் சென்று கோரிக்கை மனுக்களை பெற்று உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த முதலமைச்சர் ஆங்காங்கே குழந்தைகளை தூக்கி கொஞ்சினார். பொதுமக்கள் ஏராளமானோர் கூடியிருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்றதால் அப்பகுதியே விழாக்கோலம் கொண்டது. பின்னர் தனியார் மண்டபத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, திமுக மாவட்ட செயலாளர்கள் கௌதம சிகாமணி, சேகர், எம்எல்ஏக்கள், ஒன்றிய தலைவர்கள், நகர பேரூராட்சி செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு ஒன்றியத்திலும் கடந்த சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களின் போது திமுக பெற்ற வாக்கு வித்தியாசங்களை குறிப்பிட்டு இதனை வரவிருக்கும் தேர்தலில் சரி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் மாவட்டத்தில் திண்டிவனம், மயிலம், வானூர் ஆகிய 3 தொகுதிகளில் மாற்று கட்சியினர் வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டி இந்த நிலையினை அடுத்த தேர்தலில் வெற்றியாக மாற்ற வேண்டும் எனவும் கட்சியினர் எந்தவித கருத்து வேறுபாடுமின்றி ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இந்நிலையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நீத்த 21 சமூக போராளிகளின் தியாகத்தை போற்றும் வகையில் கட்டப்பட்டுள்ள மணிமண்டபம், முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி நினைவு மணிமண்டபம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிடுகிறார். அதன் பின்னர் நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகள் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றுகிறார்.